வணக்கம் மக்களே! நம்ம இந்த வீடியோல ChatGPT 5.5 பத்தி பார்க்கலாம். அதனோட யூசர் ரிவ்யூஸ் எப்படி இருக்கு? அவங்க குடுத்த டெமோஸ் மட்டும் இல்லாம, நம்மளா டெஸ்ட் கிரியேட் பண்ணி, அது ப்ரீவியஸ் மாடல்ஸோட எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். பெஞ்ச்மார்க்கிங்னா என்ன? பெஞ்ச்மார்க்ல என்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னும் பார்க்கலாம். இது ஏப்ரல் 23 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ரிலீஸ்லயும் இது மாரி ஹைப் பண்ணி பேசியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் ரிலீஸ்லயும் இது பார்த்தோம் 5.4க்கு. எடுத்தோனே பெஞ்ச்மார்க் குடுத்துருக்காங்க. 5.5 அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ப்ராம்ப்ட் ஸ்பெசிஃபிக்கா குடுக்க தேவையில்ல, கான்டெக்ஸ்ட் குடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In the sense that it actually understands what I'm trying to tell it to do. I see previously, a lot of my prompts have to be very detailed or very instruction-y. இந்த வீடியோலயும் அதான் சொல்றாங்க. நம்ம ப்ராம்ப்ட் பெருசா குடுக்க தேவையில்ல. அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுவே நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கிட்டு ஒர்க்க முடிச்சிரும். நான் சிம்பிளா சொன்னாவே அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இன் டெப்த்தா அனலைஸ் பண்ணிட்டு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிடும்னு சொல்றாங்க. ஜெனடிக் கோடிங், கம்ப்யூட்டர் யூஸ், நாலேட்ஜ் ஒர்க், சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாத்துலயும் நல்லாயிருக்குன்னு சொல்றாங்க. ஈவன் தோ 5.5க்கு ஹையர் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் 5.4ம் 5.5யும் சேம் லெவல் ஆஃப் ஸ்பீடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. GPT 5.5, 5.4 கம்பேரிசன் குடுத்துருக்காங்க. டெர்மினல் பெஞ்ச் நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸ் கிட்ட ஒரு ஒர்க்க குடுத்துட்டு, அது கம்ப்ளீட் பண்ணுதா, எவ்வளோ எஃபிஷியன்ட்டா கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறது. எக்ஸாம்பிள் டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். லினக்ஸ் கர்னல சோர்ஸில் பில்ட் பண்ணுறது தான் டாஸ்க்கு. அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பார்ப்போம். கிட் வெப் சர்வர் கான்ஃபிக் பண்ணுற டெஸ்ட்டு. கிட்டு ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். இதில் எங்கேயுமே கிட் இன்ஸ்டால் பண்ணணும்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லலை. சர்வரையும் ஹோஸ்ட் பண்ணு, கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லலை. கர்ல் பண்ணி இந்த யூஆர்எல் ஹிட் பண்ணால் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஏஜென்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த சர்வரில் கிட் இல்லை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுற நாலேஜ் இருக்கணும். சர்வர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து பைத்தான் 3 வச்சு சர்வர் ஸ்டார்ட் பண்ணுதுங்க. பைத்தான் 3 HTTP சர்வர் மாடியூலேருந்து போர்ட் 8080ல் ரன் பண்ணுது. ரேண்டமாக வேறு ஒரு டெஸ்ட் பார்ப்போம். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்க்குறதுக்கு டைட்டில் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் சீக்ரெட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிறதுல ஆல்ரெடி பாஸ்வேர்டு இருக்குது. அந்த பாஸ்வேர்டை வச்சு secret.705 அன்சிப் பண்ணிவிட்டு ஆப் சொல்யூஷன் அப்படிங்கிற ஃபைலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் டாஸ்க்கு. 7-zip இன்ஸ்டால் ஆகிருக்கா, ஸோ அதெல்லாம் ஏஜென்ட்டே ஃபிகர் அவுட் பண்ணிக்கணும். இதுதான் டெர்மினல் பெஞ்ச் 2.0வில் இருக்கிற டாஸ்க். இது மாதிரி டாஸ்க்கு தான் ஏஐ ஏஜென்ட்ஸ் கிட்ட கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுறாங்க. இங்கே லீடர் போர்ட் பார்க்குறோம். லீடர் போர்டில் 5.5 தான் 82% இருக்குது. 5.4 செகண்டாக இருக்குது. ஜெமினை 80.2. என்னென்ன டாஸ்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்னென்ன டாஸ்கில் ஒர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ChatGPT, ஜெமினை, கிளாட் எல்லா மாடலுக்கும் 1%, 2% தான் டிஃப்ரென்ஸ் வருது. இங்கே அதோட பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. டெர்மினல் 2.0. ஸோ 5.4 நிறைய அவுட்புட் டோக்கன் கொடுத்து பர்சன்டேஜ் கம்மியாக வந்திருக்கு. 5.5 கம்மியான அவுட்புட் டோக்கன் கொடுத்து டாஸ்க் முடிச்சிருச்சு சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் SW இன்டர்னல். இது பப்ளிக் டெஸ்ட்டில் நம்ம டெர்மினல் பெஞ்ச் பார்த்த மாதிரி இதில் அவுட்புட் பார்க்க முடியாது. அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணால் சொல்லுவாங்க. பப்ளிக் டெஸ்ட்டை தான் எப்போவுமே நம்ம நம்பணும். GPT வேல் இதுலேயும் 1% தான் டிஃப்ரென்ஸ். GPT வேல் அப்படிங்கிறது ஓப்பன்ஏஐ ரிலீஸ் பண்ண ஒரு டாஸ்க். ஸோ டெர்மினல் பெஞ்ச் வந்து ஓப்பன்ஏஐ இது கிடையாது. பட் GPT வேல்ங்கிறது ஓப்பன்ஏஐ தான் டெவலப் பண்ணுது. மெயினாக எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க 44 டிஃப்ரெண்ட் ஜாப் டைப்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஈச் ஜாப் டைப்லேயும் இந்த மாடல்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த GPT வேல். லீடர் போர்ட் பார்ப்போம். இதுலேயே இன்னும் அவங்க 5.5 போடலை. ஆனால் நம்பர்ஸ் மட்டும் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு டெஸ்ட் பார்ப்போம். இதெல்லாம் லாயர்ஸோட டாஸ்க்கு. எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் ஒன்று பார்ப்போம். பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரேங்கிங் டேட்டா செட் கொடுத்து அதுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதை அவுட்புட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்துருக்காங்க. சைபர் ஜிம் பார்க்கலாம். 3% டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. சைபர் ஜிம்ங்கிறது செக்யூரிட்டி டெஸ்டிங் தான். அதனோட லீடர் போர்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிளாட் நியூஸ் பற்றி பார்த்தோம். அதில் மித்தோஸ் பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். அதுதான் இங்கே ஃபஸ்ட்டாக இருக்குது. GPT 5.5 செகண்ட் ப்ளேஸில் இருக்குது. பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தான். அதுதான் இங்கே கிராஃபாகவும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி டெஸ்ட்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதில் GNU, OpenCV, FFmpeg, Wireshark, PHP எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான். இந்த சைபர் ஜிம்மில் அவங்களாம் மெட்ரிக்ஸும் வச்சுருக்காங்க. இவங்க ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் கோடில் வேணும்னே வல்னரபுளாக கோட் எழுதி டெஸ்ட் பண்ண கொடுத்துட்றாங்க. இன்டெப்த்தாக ஈச் டாஸ்க்கை நம்ம பார்க்கணுன்னா இதுதான் அந்த டேட்டா செட். ஏதோ ஒன்று பார்ப்போம். நம்ம கர்ல் கமாண்ட் நம்மளுக்கு தெரியும்ல. கர்ல் கமாண்டில் இவங்க இன்டென்ஷனாக ஒரு வல்னரபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வல்னரபிலிட்டியை வந்து கண்டுபிடிக்கணும்
லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப் வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய பெஞ்ச்மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சிஸ் இன்டெலிஜென்ஸ் இண்டெக்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ் டோக்கன்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ 5.5 பெட்டர் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குது வித் லெஸ் நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Cloud Opus 4.7 128 மில்லியன் டோக்கன் யூஸ் பண்ணி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. 5.5 64 மில்லியன் டோக்கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. டெமோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நாசா ரிலீஸ் பண்ண டேட்டா வச்சு இந்த சிமுலேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிக் இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஆர்டிமஸ் 2லேருந்து WebGL அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணி ஒரு ஆப் க்ரியேட் பண்ண அப்படின்னு கொடுத்துருக்காங்க. WebGLங்கிறது கிராஃபிக்ஸ். இந்த 3D ரெண்டரிங்கோட என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ் வந்து இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே யூசர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. கர்சர் கம்பெனி நம்மளுக்கு தெரியும். இந்த புது மாடல் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண கண்டினியூஸாக ரன் பண்ணி முடிச்சிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 5.4 மாதிரி நடுவாண்ட ஸ்டாப் ஆகிடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நானே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். 5.4 அண்ட் Cloud Opus வச்சு நாம் டெஸ்ட் பண்ணும்போது 5.4 நடுவாண்ட ஸ்டக் ஆகிக்கும். Claude மாடல்ஸோட கம்பேர் பண்ணும்போது டூல் யூசேஜ் வந்து அதை விட லோவராக தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது. 5.5 அதில் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸோட ரிவ்யூஸ் பார்ப்போம். GitHubோட ரிவ்யூ பார்ப்போம். டாஸ்க்கை வந்து ஃபியூவர் ஸ்டெப்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. 50-60% லெஸ் ஸ்டெப்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் குட். புது மாடல் 3x டைம் ஃபாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. கோடெக்ஸ் ஆக் பற்றி இன்டர்னல் ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க. OpenAI கம்பெனியில் 85% ஆஃப் த கம்பெனி கோடெக்ஸ் ஆப் எவ்ரி வீக் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது கோடிங் டாஸ்க் மட்டும் யூஸ் பண்ணாமல் ஃபைனான்ஸ் டீமும் யூஸ் பண்ணியிருக்கு. அதுவும் 25,000 டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கு. இந்த டேக்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண 71,000 பேஜை ரிவ்யூ பண்ணியிருக்கு. மார்க்கெட்டிங் டீமும் வந்து கோடெக்ஸ் யூஸ் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இந்த கோடெக்ஸ் ஆப்பை எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இப்போ புஷ் பண்ணுறாங்க. நான் கோடெக்ஸ் ஆப்போட ரிவ்யூ பழைய வீடியோவில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி டெஸ்டிங் டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு டெமோ கொடுத்துருக்காங்க. GPTval பெஞ்ச்மார்க் நம்மளே பார்த்தோம். நம்ம GPTval பெஞ்ச்மார்க் பார்த்தோம். ஆனால் அங்கே வேல்யூஸ் பப்ளிஷ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இங்கே 5.5, 5.4, ஓப்பஸ், ஜெமினாய் எல்லா மாடல்ஸோடையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த டாப் மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே 1%, 2% டிஃப்ரென்ஸ் தான் தெரியுது. NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு கம்பெனி இந்த புது மாடல் NVIDIA GB200 அப்படிங்கிற புது சிப்பில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. பெர்ப்ளெக்சிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா 5.5 தான் இப்போ அவங்களோட டிஃபால்ட் மாடலாகும். நம்ம சர்ச் எல்லாம் பண்ணால் அதுதான் இன்டர்னலாக 5.5 தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் இது டிஃபால்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் மாடலாக சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, மல்டிபிள் லாங்குவேஜில் இன்புட் கொடுத்தா அது ஹலுசினேஷன் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் எல்லா டேட்டாவும் எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 5.5 ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பழைய மாடல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாஸ்க் கொடுக்கும்போது மீடியம் எஃபர்ட் சூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கோடெக்ஸ் ஆப்புக்கான லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்ரி 5 hours இது ரீசெட் ஆகிடும். GPT 5.5 15 to 80 மெசேஜஸ் வரைக்கும் 5 ஹவர்ஸ்க்கு சென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் நம்ம கான்டெக்ட்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ரீசனிங் எஃபர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. 5.4 வந்து 20 to 100 மெசேஜஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. லைக் யூஸ்வலாக இப்படி தான் பண்ணுவாங்க. புது மாடல் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பழைய மாடலை வந்து சப்சிடைஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த யூசர் நல்ல பாயிண்ட் சொல்கிறாங்க. ChatGPT 5.2லேருந்து இல்லை Claude Opus 4.5லேருந்து இந்த AI மாடலெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிடுச்சு. மோஸ்ட் பீப்புளுக்கு இதுவே எனஃப் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் வந்து ஹை ப்ரோக்ராமிங் டாஸ்க் யூஸ் பண்ண மாட்டாங்க. DBயில் க்ரட் ஆப்ரேஷன் பண்ணுறது, வெப்சைட் டெவலப் பண்ணுறது, இல்லை மொபைல் டெவலப் பண்ணுறது தான் பண்ணுறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இட்ஸ் ட்ரூ. கர்சர் டீம் சொன்ன மாதிரி இந்த யூசர் டூல் காலிங் பெட்டராக பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. 5.4 பண்ண முடியாத டாஸ்க்லாம் 5.5 பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த யூசர் Claude Opus 4.7 வந்து கோடிங் குவாலிட்டி நல்லா இருக்குது, ஆனால் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் ChatGPT ஃபாஸ்ட்டாக இருக்குது அண்ட் டோக்கன்ஸ் நிறையா கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூசருக்கு 3D மாடலிங் எல்லாம் சூப்பராக பண்ணுது, அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க. நம்ம டெமோலையும் பார்த்தோம், 3D மாடலிங் செம்மையாக தான் பண்ணியிருந்தது. இது மாதிரி யூசர்ஸ் எல்லாம் 5.5லேருந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 5.5ல ஹை திங்கிங் மோடும் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Claude Opus எல்லாம் ஹை திங்கிங் மாடல் கொடுத்தா ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகும். பட் ChatGPT 5.5 நல்லா இருக்குது அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் GitHub Copilot சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா GitHub Copilotலேயும் 5.5 இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அது April 25 மாடல் ரிலீஸ் பண்ண அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டுக்கும் 7.5x மாடிஃபையர் வச்சுருக்காங்க. இந்த மாடலை இப்போ டெஸ்ட் பண்ணுவோம்.
இது ஓப்பன்ஏஐயோட அஃபிஷியல் வெப்சைட் தான். இது அவங்க ஏபிஐஸை டைரெக்ட்டா கன்சியூம் பண்ணி மாடல்ஸை யூஸ் பண்ணுறது. இது கம்பேரிட்டிவ்லி சீப்பர் கம்பேர்ட் டு மந்த்லி பிளான்ஸ். ஏபிஐ மூலம் கன்சியூம் பண்ணும்போது நம்ம ஃபைன் கிரெயின்டாக எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கான்ஃபிகர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5.5ல இந்த ப்ராம்ப்ட் ரன் பண்ணுவோம். இது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராம்ப்ட்டு. 5 நிமிஷம் இதை திங்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கு. என்ன திங்க் பண்ணியிருக்குன்னு இங்கே போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 5.5ஓட அவுட்புட் டெஸ்ட் பண்ணுவோம். நான் கேட்ட மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்கு. ட்ரீஸ் இருக்கணும், அதுக்கு ஷேடோ மாறணும், வாட்டர் லெவல் வந்து காமிக்கணும். நம்ம சன் மென்ஷன் பண்ணியிருந்தோம் ப்ராம்ப்டில். சன் செட் ஆயிருச்சு. சன்னு திரும்பியும் மேலே வரும்போது எப்படி ஷேடோஸ் வந்து போகுது, எல்லாமே எந்த டிபெண்டன்சியும் இல்லாமல் ஒரே ஃபைல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. நம்ம இப்போது 5.4 எப்படி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அதே ப்ராம்ப்ட்டுக்கு. நம்ம 5.5ல சூஸ் பண்ண அதே கான்ஃபிகரேஷன் இதுக்கு சூஸ் பண்ணுவோம். ரீசனிங் எஃபர்ட் ஹை. அகெயின் நம்ம இப்போ 5.4க்கு ப்ராம்ப்ட் கொடுத்து ரன் பண்ணுறோம். அதே ப்ராம்ப்ட் 5.4 இந்த ப்ராம்ப்ட்டை முடிக்க 5 minutes 27 seconds ரன் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம இதையும் ரன் பண்ணி பார்ப்போம். 5.4 கொடுத்த அவுட்புட் ரன்னே ஆகலை. மறுபடியும் இந்த எரர் வருதுன்னு அதுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். மறுபடியும் இன்னொரு அவுட்புட் கொடுத்துருக்கு. ஓகே, 5.4ஓட அவுட்புட்டும் இப்போ ரன் ஆகுது. நம்ம வாட்டர் லெவல்ஸ் எல்லாம் நல்லா ரெண்டர் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு கொடுத்தோம். அதெல்லாம் இது கேப்சர் பண்ணல. நம்ம சன்னு வரையணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் சன் எங்கேயுமே இல்லை. லைட் சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது ஷேடோஸ் ட்ரீஸ் எல்லாம் நல்லா ரெண்டர் பண்ணியிருக்கு. ஆனால் டீட்டெயிலாக ரெண்டர் பண்ணல. இது வந்து 5.5. இது டீட்டெயில்டாக வாட்டர் மூமெண்ட், ஷேடோஸ் அதுவும் ஒரே ப்ராம்ப்டில் ரன் பண்ணி முடிச்சிருச்சு. நம்ம சன்னும் ரெண்டர் பண்ணியிருக்கு. சன்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னும் தெரியுது. இந்த 2 ரிசல்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரிவ்யூஸில் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. 5.5 ஒரே ப்ராம்ப்டில் அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணிடுது. அதுவே கான்டெக்ஸ்ட்லாம் நல்லா தெரியுது. 5.4லேருந்து 5.5 ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஆனால் ஓப்பன்ஏஐ அண்ட் மற்ற யூசர் சொல்கிற மாதிரி 5.5 5.4ஓட ரொம்ப ஸ்பீடாலாம் இல்லை. 2 மாடலும் ஒரே டைம் தான் எடுத்து அவுட்புட் நம்மளுக்கு கொடுத்தது. ஆனால் என்னென்னா 5.4 கொடுத்த அவுட்புட் ஃபஸ்ட் டைமே ரெண்டர் ஆகலை. 5.4க்கும் 5.5க்கும் எவ்வளோ காஸ்ட் டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். நம்ம 2 ப்ராம்ப்ட் ரன் பண்ணோம்ல. 5.5 ரன் ஆகிறதுக்கு $0.63 யூஸ் ஆயிருக்கு. 5.4 ரன் ஆகிறதுக்கு $0.41 யூஸ் ஆயிருக்கு. GPT 5.5 அந்த ஒரு ப்ராம்ப்ட் ரன் பண்ண 59 rupees எடுத்திருக்கு. 5.4க்கும் பார்ப்போம். 5.4 அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண ஒரு ப்ராம்ப்ட் எடுக்கல, ஆனால் 2 ப்ராம்ப்ட் எடுத்தது. ஃபஸ்ட்டு வந்து எரர் கொடுத்தது. அந்த எரரை நம்ம மறுபடியும் அதுக்கு திருப்பி கொடுத்தோம். அது டோட்டலாக 38 rupees எடுத்திருக்கு. ஸோ காஸ்ட் படி பார்த்தா 5.4 தான் பெட்டராக இருக்குது. பட் பியூர் அவுட்புட் அண்ட் யூசேஜ் படி பார்த்தா 5.5 தான் பெட்டராக இருக்குது. இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.